கிருஷ்ணகிரியில் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறி தாயிடம் நாடகமாடி 6 மாத பச்சிலம் குழந்தையை கடத்திய பெண் போலீசில் சிக்கினார். குழந்தை இல்லாத விரக்தியில் பெண் எடுத்த விபரீத கடத்தல் முடிவு வில்லங்கத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? ஆறு மாத பிஞ்சு குழந்தையை பறிகொடுத்து தவிக்கும் தாய் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதால் பரிகாரம் செய்வதாக நாடகமாடி மர்ம பெண் குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். குழந்தை கடத்தலும் அப்பாவி தாயின் கதறலும் நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த மோட்டூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஈஸ்வரி. இருளர் சமூக பெண்ணான அவருக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த நாகேஷ் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இருவரும் செங்கல் சூளையில் தங்கி பணியாற்றி வந்தனர். தம்பதிக்கு 6 மாதத்தில் பெண் குழந்தை இருக்கும் நிலையில் சமீபத்தில் ஈஸ்வரி தனது கணவருடன் சண்டை போட்டுக் கொண்டு கிருஷ்ணகிரிக்கு வந்துள்ளார். அங்குள்ள ராயக்கோட்டை மேம்பாலம் அடிவாரத்தில் தற்காலிக கூடாரம் அமைத்து தங்கியுள்ள தனது தந்தை கோபி மற்றும் உறவினர் குடும்பத்தாருடன் வசித்து வந்தார். மறுநாள் பிற்பகல் 2 மணிக்கு அப்பகுதிக்கு வந்த சுமார் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஈஸ்வரியை நோட்டமிட்டு அவரிடம் நைசாக பேச்சு கொடுத்துள்ளார். தமக்கு ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் அதனால் தோஷம் தீர ஏழை பெண் குழந்தைகளுக்கு துணிகள் வாங்கி கொடுக்க ஜோதிடர் தெரிவித்திருப்பதாகவும் கூறி ஆசை காட்டியுள்ளார். பின்னர் ஈஸ்வரி மற்றும் அவரது குழந்தையை அழைத்துக் கொண்டு கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகே உள்ள ஜவுளி கடைக்கு அழைத்து சென்று ஆடைகள் வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் அதே பகுதிக்கு அவர்களை அழைத்து வந்து விட்டு சென்ற அந்த பெண் ஈஸ்வரியின் நம்பிக்கையை சம்பாதித்துள்ளார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த பெண் குழந்தை ஞாபகமாக இருக்க ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்ளட்டுமா என கூறி குழந்தையை வாங்கியுள்ளார். கொஞ்சுவது போல பாவ்லா காட்டியவர் குழந்தையை அங்கிருந்த அம்மன் கோயிலுக்குள் எடுத்துச் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் திரும்ப வராததால் ஈஸ்வரி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். அப்போது மர்ம பெண் தனது குழந்தையை கடத்தி சென்றது ஈஸ்வரிக்கு தெரிய வந்தது. குழந்தையை பறிகொடுத்து விட்டதாக அழுது புலம்பியதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் சிசிடிவி ஆய்வு செய்து குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அதில் குழந்தையை கடத்திய விஜயசாந்தி என்பவரை ஓசூரில் வைத்து கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து குழந்தையை மீட்ட அதிகாரிகள் குழந்தையை கடத்தியதற்கு காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். அப்போது தனக்கு பிறந்த பெண் குழந்தை இறந்து விட்டதால் சோகத்தில் இருந்த விஜயசாந்தி திட்டமிட்டு ஈஸ்வரியின் குழந்தையை கடத்தியதாக கூறியுள்ளார். இதனை அடுத்து குழந்தையை தாயிடம் ஒப்படைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயசாந்தியை கைது செய்தனர்.